அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக ரேவதி கனடாவுக்கு போக மாட்டாங்க. கார்த்தி தடுத்துட்டு, மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்களாங்கிறாங்க. கவலைப்படாத ரேவதி, அதான் நான் காப்பாற்றிட்டுல. உங்கள் அம்மா சிவனாண்டி அந்த சந்திரகலை எல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி உன்னை வெளிநாடு அனுப்பி அங்கேயே நீ 6 மாதம் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஃப்ளைட்டு டிக்கெட்டையும் போர்ஜரியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சரி, கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு ரேவதி போகிறாங்க. ரேவதி வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. ரேவதி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு எல்லோரும் சுற்றி வச்சுட்டு, என்ன ரேவதி நீ ஃப்ளைட்டில் கனடா போவேன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்குற அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அப்போ இருந்துட்டு அவங்க அம்மா வராங்க. சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் ரேவதி, என்னது கனடா போக சொல்லி ஃப்ளைட் அனுப்பிச்சி விட்டேன், நீ என்ன வீட்டுக்கு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ ஃப்ளைட்டுக்கு அனுப்பிச்சி விட்ட, நல்ல விஷயமாக தான் நீ எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்கிற, ஏம்மா இப்படி பண்ணீங்க, பதில் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் ரேவதி, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ பண்ணலை, பொய்யான ஒரு ஃப்ளைட்டு இது பண்ணிவிட்டு என்னை அங்கேயே 6 மாதம் தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி வரும்போது இருக்கிற டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணி, ஏம்மா இவ்வளவு கேவலமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்படி நடந்துக்குவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏய் ரேவதி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கார்த்தி மோசமானவன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இவ்வளோ பொய்யா பேசுகிறீங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாமா கூட தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதையும் நீங்கள் ஏமா என்கிட்ட மறைச்சிங்கிறாங்க. உடனே எல்லாருமே ஆச்சரியமாக இருக்குது. என்னது எல்லாருமே ஆச்சரியமாக இப்படி பேசுகிறாங்களே, என்னது அப்போ உடனே ரோஹிணியும் அவங்க பெரியம்மா அப்படியே சொல்கிறாங்க. அடடே, ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அப்பாடா நம்ம வேலை அப்போ மிச்சம், பரவாயில்லையே எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இல்லை இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அவள் உயிருக்கே ஆபத்துனாங்களே, ஆனால் அவள் நல்லா தானே இருக்கிறாங்கிறாங்க, இது எல்லாமே ஏதோ போர்ஜரி மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, என்ன ரேவதி சொல்கிற, இப்படிலாம் நடந்துச்சா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி, ஈஸ்வரி இப்படி பண்ணுற, நம்ம பொண்ணவே நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது உனக்கு நல்லா இருக்குதா, ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, அப்படின்னு பிடிச்சிட்டுறாங்க. ஏங்க எங்கே பாருங்கள், பேசாமல் இருங்க, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், என் ஃப்ரெண்டோட கனடாவுக்கு அனுப்பிச்சேன், அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. அம்மா நீ என்ன சொன்னாலும் இவ்வளோ ஒரு கேவலமான முடிவை நீ எடுப்பே நான் நினச்சி கூட பார்க்கலாமா, இனிமே நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க, மாமா தான் என்னை கல்யாணம் பண்ண கணவர்னு தெரிஞ்சு இன்னொருத்தம் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரா இருந்துக்கிட்டு, ஏய் ரேவதி, என்ன அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்கிறாங்க. சித்தி நீங்கள் பேசாமல் இருங்க, நான் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி அழுதுகிட்டே உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே ரோஹிணி வேகமாக ஓடி போய் ரேவதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் ரேவதி, இதை தாண்டி நாங்கள் சொல்லணுன்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் எங்களால் சொல்ல முடியலடி, உனக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதுனால தாண்டி நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, இப்போ நீ உண்மை தெரிஞ்சிருச்சு, நீ கார்த்திகா மாமா கூட சேரணுங்கிறதாண்டி எங்கள் எல்லாரோட ஆசை அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி அழுதுகிட்டே, ஆமாம் மாமா ரொம்ப நல்லவர், அம்மா ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலக்கான்னு அழுகுறாங்க. அப்போ அவங்க அப்பா வராரு, அவங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ரேவதி. அப்போ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நினச்சா, அம்மா நான் உன்னை பற்றி தப்பாகவே நினைக்கலம்மா, நீ எடுத்த முடிவு எல்லாமே சரியான முடிவு தான், கார்த்தி மாமா உன்னை கணவருங்கிறது நாங்கள் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தாம்மா நாங்கள் சொல்ல மறைச்சோம், அதுக்காக நீதாம்மா எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, நான் இனிமேல் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, நான் கார்த்தி மாமா கூடயே போகிறேன்ப்பா, நான் அங்கே போய் அவரோட தான்ப்பா வாழணும்னு ஆசையாக இருக்குது, நான் கிளம்புறேன்ப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் தானே என்னோடய கணவர் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ நல்ல சரியான முடிவு தான் எடுத்துருக்கிற, நீ கிளம்பி போமா அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி பொட்டி படிக்கிறீலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கார்த்தியை தேடி போகலான்ட்டு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, ரேவதி நில்லு ரேவதி அப்படிங்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.